நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 106 தமிழர்களின் கதி என்னவானது என்று தெரியவில்லை. அது குறித்த தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறது அரசு. 4 குழுவினர் கைலாய யாத்திரை சென்ற நிலையில் 2 குழுவினர் வெள்ளத்தில் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சிவஞானம், ஆசிரியர் கிருஷ்ணவேணி ஆகியோரின் கதி என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. வெள்ளத்தில் 31 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது எண்ணிக்கை மேலும் உயர்ந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சிவஞானத்தின் கதி என்ன என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. 4 குழுவினர் கைலாய யாத்திரை சென்ற நிலையில் 2 குழுவினர் வெள்ளத்தில் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெள்ளத்தில் 31 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது எண்ணிக்கை மேலும் உயர்ந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேபாளத்தில் பெருவெள்ளம் ஏற்பட்ட சூழலில் அங்கு மீட்பு பணிகள் துரித கதியில் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் 4 குழுவினர் கைலாய யாத்திரை சென்ற நிலையில் 2 குழுவினர் வெள்ளத்தில் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சிவஞானம் மற்றும் ஆசிரியர் கிருஷ்ணவேணி ஆகியோரின் கதி என்ன என்கின்ற தகவல் இன்னும் தெரியவில்லை. வெள்ளத்தில் 31 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் உயர்ந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மீட்பு பணிகளில் தாமதம் ஏற்படுவதாகவும் சிக்கல்கள் இருப்பதாகவும் ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்தியா மற்றும் சீன நாடுகளிலிருந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கான முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படுவதாகவும் முழு உதவி அளிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டிருந்த நிலையில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்பொழுது உயிரிழப்பு மேலும் அதிகரித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயண ஏற்பாட்டாளர் தென்னரசு இந்த நிகழ்வு குறித்து பேசியிருக்கிறார். அது குறித்து தற்பொழுது பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 8:50 மணிக்கு நேபாளம் அண்டு சைனா பார்டரில் ரஸ்வகாடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நேபாளம் சைனா பார்டரில் இருக்கக்கூடிய திரிசூலி நதியில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஒன்று ஏற்பட்டிருக்கு. இந்த வெள்ளப்பெருக்கில் கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்றிருந்த 400க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சைடு கைலாய யாத்திரையை முடிச்சுட்டு திபேத்திலிருந்து நேபாளுக்கு வரக்கூடிய 300 யாத்திரிகள் என்று மொத்தம் 700 யாத்திரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 4 ஏஜென்சி மூலியமாக கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு தமிழக மக்கள் போயிருந்தாங்க. இந்த யாத்திரிகளில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஏஜென்சி ரொம்ப சேஃபான இடத்துல இருக்காங்க. 2 ஏஜென்சி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ஏஜென்சி மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா 60 பேர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு போயிருந்தாங்க. 3 பஸ் மூலியமா நேபாளத்திலிருந்து யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணி பசுபதிநாத், ஜலநாராயணன் இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு திபேத்துக்குள்ள என்டர் பண்றதுக்காக போயிருந்த அந்த 3 பஸ்ல இருக்கக்கூடிய 60 யாத்திரிகள்ல ஒரு பஸ் சேஃபா நின்றுட்டாங்க. அதுல 20 பேர் சேஃபா இருக்காங்க. மீதி 2 பஸ்ல இருக்கக்கூடிய 40 யாத்திரிகளுடைய நிலைமை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வரோம். அந்த சைடு கைலாஷ் மானசரோவரை முடிச்சுட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு யாத்திரையை முடிச்சுட்டு நேபாளத்துக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு இருந்த ஒரு 45 பேர் இப்போ சிக்கல்ல இருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஏஜென்சி மூலியமா போன தமிழர்கள் 45 பேர் என்ன ஆனாங்கன்ற தகவலுக்காக நாங்கள் வெயிட்டிங்ல இருக்கோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த சைட்ல ஒரு 40 பேர், அந்த சைட்ல ஒரு 45 பேர், மொத்தம் 85 பேருடைய நிலைமை நாங்க என்ன ஆச்சுன்றதை பற்றிய தகவல்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பகுதி ஏற்கனவே 2023 ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்குல இந்த நேபாளம் அண்ட் சைனா இணைக்கக்கூடிய இந்த பாலம் ஏற்கனவே சிதைந்து உடைஞ்சு போயிட்டு இருந்தது. இப்போ சைனா கவர்மெண்ட் அது புதுசா கட்டி இருந்தாங்க. அந்த புது பாலம் தான் இன்னைக்கு காலையில 8:50 ஏற்பட்ட இந்த கடுமையான வெள்ளப்பெருக்குல சிதைந்தமடைஞ்சு அடிச்சுன்னு போயிடுச்சு. இந்தியர்கள் மட்டுமல்ல, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா இந்த நாட்டை சேர்ந்த யாத்திரிகள் ஒரு 120 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்றத பத்தி நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நேபாளத்தில் இருக்கக்கூடிய நேபாள் ராணுவம், நேபாள் போலீஸ், சைனா ராணுவம் எல்லாமே மீட்பு பணிகளில் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப அங்க ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குனால மின்சாரம் முழுமையா துண்டிக்கப்பட்டிருக்கு.
மொபைல் டவர்கள் சரியா வேலை செய்யாதனால அவங்க எங்க இருக்காங்க, எப்படி அவங்கள தொடர்பு கொள்றேன் என்கிற அந்த பிரச்சனையை வந்து இருக்கிறதுனால முழுமையான தகவல்கள் கிடைக்கப்பெறாமல் நாங்கள் இப்போ வந்து தவிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்க இந்த 2 ஏஜென்சியை சம்பந்தப்பட்டவங்க உறவினர்கள் கால் பண்ணும்போது 2 ஏஜென்சியும் பொறுமையாக எல்லா காலையும் அட்டன் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய தகவல்கள், கிடைக்கப்பட்டிருக்க தகவல்கள் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. முழுமையான தகவல்கள் கிடைப்பதற்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 4 குழுவினர் கைலாய யாத்திரை சென்ற நிலையில் 2 குழுவினர் வெள்ளத்தில் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகி இருப்பதாக கூறியிருக்கிறார். வெள்ளத்தில் 31 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது எண்ணிக்கை மேலும் உயர்ந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நேபாளம் பெருவெள்ளத்தில் சிக்கிய 106 தமிழர்களின் நிலை என்ன என்பது குறித்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பெருவெள்ளத்தில் சிக்கி 46 பேர் உயிரிழந்ததாக தற்போது அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளம் பெருவெள்ளத்தில் சிக்கிய 106 தமிழர்களின் கதி என்ன என்று உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. 4 குழுவினர் கைலாய யாத்திரை சென்ற நிலையில் 2 குழுவினர் வெள்ளத்தில் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.